காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்ட்ராங் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுங்க திணைக்களத்தில் பாரிய மோசடி, நெருங்கிய நண்பரை காப்பாற்ற அறிக்கையை மறைத்த ஜனாதிபதி. போலீசாருக்கு லஞ்சம் வழங்க முற்பட்ட 6 சந்தேக நபர்கள் கைது. ஒரே நாளில் 4 சிறைச்சாலைகளை கட்டுக்குள் கொண்டு வந்த நீதி அமைச்சர், களத்தில் அதிகாரிகள். இலங்கைக்கு மற்றொரு பொருளாதார நெருக்கடி, ரணிலின் கூற்றுக்கு அனுர தரப்பு பதிலடி. நாட்டில் வேகமாக பரவும் டெங்கு, குழந்தைகளுடன் மருத்துவமனை வருவோருக்கு அவசர அறிவிப்பு. விசேட சோதனை நடவடிக்கை, சிக்கிய வாகனங்கள். அர்ச்சுனாவை காப்பாற்ற நான் தயார், யாழ் மக்களிடம் பகிரங்க கோரிக்கை. இலங்கையை வீழ்த்தி டெஸ்ட் தொடரில் முன்னிலை பெற்ற இந்தியா. இலங்கையின் சுங்க திணைக்களத்தில் இடம்பெற்ற பாரிய மோசடி தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கையை ஜனாதிபதி வேண்டுமென்றே மறைத்து வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சானக நாடாளுமன்றத்தில் பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். சுங்க திணைக்களத்தின் ரெட் சேனல் ஊடாக நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட 40 அடி கொள்கலன் ஒன்றை சோதனையிட்ட போது இந்த மோசடி வெளிச்சத்துக்கு வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஏனையின் பிரதான வீதியின் பரந்தன் பகுதியில் காணப்படுகின்ற வீதி சோதனையில் சாவடியில் போலீசாருக்கு லஞ்சம் வழங்க முற்பட்ட 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் நிகழும் அசாதாரண நிலை குறித்து எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாகவும் கைதிகளின் நலனை உறுதி செய்யும் விதமாகவும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரும் சட்டத்தரணியுமான கர்சன நாயக்கார சிறைச்சாலைகளுக்கு சென்று ஆய்வை மேற்கொண்டுள்ளார். இந்த நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2028க்கு பிறகு இலங்கை மற்றொரு பொருளாதார நெருக்கடியை சந்திக்கக்கூடும் என்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எச்சரிக்கைக்கு நாடு மீண்டும் திவாலாவதற்கு எந்த காரணமும் இல்லை என்று பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க பதிலடி கொடுத்துள்ளார். 2028ஆம் ஆண்டுக்கு பிறகு கடன் திருப்பிச் செல்லுதல் அதிகரிக்கும் போது இலங்கை ஒரு பெரும் சவாலை எதிர்கொள்ளும் என்று எச்சரித்த விக்ரமசிங்க நாடு தனது அந்நிய செலாவணியை கையிருப்பை சுமார் 15 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்த வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இலங்கையில் மிக வேகமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சல் காரணமாக இலங்கையின் மிகப்பெரிய இலவச குழந்தைகள் மருத்துவமனைக்கு லேடி ரிட்ஜே குழந்தைகளுக்குள் வரும் தாய்மார்கள் அதிகரித்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் அசாதாரண நிலையை கருத்தில் கொண்டு தங்கள் குழந்தைகளை சிகிச்சைக்காக அழைத்து வரும் பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கு மருத்துவமனை நிர்வாகம் ஒரு சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தலவாக்கலை பகுதி வழியாக சென்று கொண்டிருந்த 28 வாகனங்களை தற்காலிகமாக சேவையிலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட பிரதம மோட்டார் வாகன ஆய்வாளர் ஜாலிய பண்டார தெரிவித்துள்ளார். குறித்த பகுதி வழியாக செல்லும் 40 பேருந்துகள், கார்கள், மோட்டார் சைக்கிள்கள், வேன்கள் மற்றும் லொரிகள் வீதி போக்குவரத்துக்கு உகந்த நிலையில் உள்ளதா என்பதை உறுதி செய்வதற்காக நுவரெலியா போலீஸ் பிரிவின் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளும் வாகன பரிசோதகர்களும் அவற்றில் அவசர கால பரிசோதனை ஒன்றை நடத்தியுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா எங்களுடைய பிள்ளை, அவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது, அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள், சரி செய்கின்றேன் என யாழ்ப்பாண மக்களிடம் ஈரோஸ் கட்சி தலைவர் இரா பிரபாகரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 165 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது.
இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சுப்மன் கில் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது. இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.